சத்யாவை கடத்தி வைத்துள்ள குற்றவாளி காயத்ரி இதை லைவாக ஒளிபரப்பு செய்ய போவதாக கூறியுள்ளார். என்ன அக்கிரமம் இது? பாவம் சத்யா, கர்ப்பமா வேற இருக்கா. நாசமா போறவ அவ எப்படி எல்லாம் பண்றா பாருங்க. அவளை பாம்பு புடுங்க. ஐயோ, சத்யாவை காத்து கூட இல்லாத இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்களா? குற்றவாளி காயத்ரியின் தொலைபேசி அழைப்புகள் வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டிருப்பதால் இவரை கண்டுபிடிப்பதில் காவல்துறைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதிலிருந்து குற்றவாளி காயத்ரிக்கு வெளிநாடுகளிலும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. சத்யாவை காத்து இல்லாத இடத்துல அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாளே. இது குறித்து நமது சென்னை போலீஸ் கமிஷனர் கொடுத்த பேட்டி. இப்போ கடத்தப்பட்ட தாசில்தார் சத்யபிரியா அவங்க கர்ப்பமா வேற இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படாம காப்பாத்துறதுக்கு காவல்துறை தீவிர ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வருது. கூடிய சீக்கிரத்துல தாசில்தார் சத்யபிரியாவை எங்க எந்த இடத்துல வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சு கண்டிப்பா மீட்டுருவோம். தொடர்ந்து சில முக்கிய செய்திகளை விளம்பர ஐயோ, பாக்குற நமக்கே நெஞ்செல்லாம் பதபதக்குது. ஒரு கர்ப்பிணி பெண்ண மனித தன்மையா இல்லாம இப்படி கொடுமைப்படுத்துறாளே, இது அக்கிரமம் இல்லையா? பாக்குற நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. கடத்தப்பட்ட சத்யா எப்படி கஷ்டப்படுறாளோ, போலீஸ் எப்ப கண்டுபிடிச்சு சத்யாவை எப்படி மீட்க போறாங்களோ. சத்யா நிலைமை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, டாக்டர் கிட்ட எங்களை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கேட்டு வாங்களேன். எப்பன்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஐயோ அக்கா, நீங்க போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. போங்க. போக்கா. சரி. டேய், கூட போடி, நின்னுகிட்டே இருக்கற. ஏப்பா, அவ விட்டா சத்யாவை கொன்றுவா போல இருக்குப்பா. ஆமாண்ணே, ஏதாவது பண்ணணும்னே. போலீஸ் சத்யாவை கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், நாம ஏதாவது பண்ண முடியாதானே? எனக்கு அதான்ப்பா தோணுது. போலீஸும் பிரகாஷும் ஒரு பக்கம் தேடட்டும், நாம இன்னொரு பக்கம் தேடுவோம். என்ன சொல்ற? ஆமாண்ணே, நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறத விட செத்து போயிடலாண்ணே. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்க என் நெஞ்செல்லாம் துடிக்குதுண்ணே. அன்னைக்கு அவ துப்பாக்கி வச்சிருந்ததுனால எஸ்கேப் ஆயிட்டா. இனிமேல் அவளை அது மாதிரி விட்டுறவே கூடாது. அவளோட சாவு நம்ம கையில தான் இருக்கு. விடக்கூடாதுண்ணே. நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த காயத்ரி நம்ம கையால தான் சாவணும். ஆமாப்பா, இனி அவளை விட்டா சத்யாவை கொன்றுவா. அதுக்கு முன்னாடி நாம அவளை போட்டு தள்ளணும். எனக்கும் உனக்கும் பிள்ளையா குட்டியா? ஏன் பொண்டாட்டிய பத்தி கவலை இல்ல, அவ எப்படியும் பொழைச்சுக்குவா. நாம தான் துணிஞ்சு இந்த காரியத்துல இறங்கணும். நானும் துணிஞ்சிட்டேன்னு. நிச்சயம் அவ வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா. நம்மள அடைச்சு வச்சிருந்தால அந்த ஏரியாவில தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பா. அங்க போய் தேடினோம்னா ஈஸியா பிடிச்சிடலாம். அந்த ஏரியா பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. எப்படியாவது பிரகாஷ்க்கு நம்ம உதவி பண்ணி ஆகணும். போலாமா? கண்டிப்பா, சத்தம் எல்லாம் போயிருவோம். இவங்களுக்கு தெரிஞ்சா நம்மள விட மாட்டாங்க. வாங்க. சரி வா. வாங்கண்ணே. என்ன சார் கொடூரமா இருக்கு? பொம்பளையா இல்ல பேயாவ? எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய சவாலா இருக்காவா? சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சத்யா உயிரோட இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நீங்க உடனடியா சத்யாவை கண்டுபிடிச்சே ஆகணும் சார். சார், அவ எங்க அடைச்சு வச்சிருக்காளோ அங்க ஆக்சிஜன் குறைஞ்சு சத்யாவோட உயிருக்கு ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கு. இப்படியே போனா சத்யாவை நான் பாப்பேன்னு தெரியல. சார், எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். காலை ட்ரேஸ் பண்ண முடியலன்னா என்ன, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் சார். நம்பிக்கையோட இருங்க. இங்க பாருங்க சார், என் வைஃப் உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது. எப்படி சார் நம்பிக்கையோட இருக்க முடியும்? தம்பி பிரகாஷ், நீயும் சத்யாவும் வந்து என் வீட்டு பிரச்சனையை தீர்த்து வச்சீங்க. இப்போ உனக்கு உதவ முடியாத வருத்தத்துல நான் இருக்கேன். என்னப்பா பண்றது? சார், சார், கவர்மெண்ட் கிட்ட அபிஷியலா பேச கொஞ்ச நாள் ஆகும். சாரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அன்அபிஷியலா கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்களேன். சார், உங்க நம்பிக்கை நான் ஏன் கெடுப்பானே? ஜெகன், கால் வந்த நாட்டோட தூதரக நம்பர்லாம் கேட்டிருந்தனே, என்னாச்சு? சரி, உடனே கொண்டு வாங்க. சார், நம்பர் லிஸ்ட் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். சரி, நீங்க போங்க.
அவுட் ஆகல சார். பிரகாஷ், சார் இப்போ உன் முன்னாடி தானே ஃபோன் பேசினாரு. எதுவுமே நடக்கல. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. சார் போனை ட்ரேஸ் பண்ண முடியாட்டி என்ன, அவ எங்க இருக்கான்னு எங்க ஆளுங்க கண்டுபிடிச்சிருவாங்க சார். எப்ப சார் கண்டுபிடிப்பீங்க? அதுக்குள்ள என் சத்யாவுக்கு பாதி உயிர் போயிடும் போல இருக்கே. சொல்லுங்க. ஓ அப்படியா சார், மீடியா நியூஸ் போயிட்டு இருக்கான். சார் அதே 4 டிஜிட் நம்பர் தான். காயத்ரி தான் ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடுங்க, ஸ்பீக்கர். ஹலோ. என்னடா உன் பொண்டாட்டியோட ஸ்டில்ஸ பார்த்து தரையில உருண்டு புரண்டு அழுதுருப்பியே. டேய் காயத்ரி. ஆ காயத்ரியே தான். உன்னை ஆட்டி வச்சு சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கிற காயத்ரி தான் பேசுறேன். என்ன பண்ண போற? எங்க போறது? எப்படி பொண்டாட்டிய காப்பாத்துறதுன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷன், கமிஷனர் ஆபீஸ்னு ஐயா காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கியா? வேணா காயத்ரி, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. போறந்தா என்ன பண்ண போற? கமிஷனர் ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டா என்ன கண்டுபிடிச்சிட முடியுமா? அந்த முட்டாள் மினிஸ்டர் உன் கூட கூட்டிட்டு போனா வேலை ஈஸியா முடிஞ்சிருமா என்ன? காயத்ரி, உன்னை நான் அன்னைக்கே போட்டு தள்ளி இருக்கணும். இது தப்பான வேலை காயத்ரி. சத்யாவை கொன்னுட்டு நீ உயிரோடு இருந்துருவியா? போலீஸும் உன்னை சும்மா விடாது, நானும் விட மாட்டேன். நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து கொல்லுவேன். போலீஸ் கமிஷனர் முன்னாடியே என்ன போட்டு தள்ளிடுவேன்னு பேசுறியே மங்கனி அமைச்சரே. உனக்கெல்லாம் பயந்தா வேலைக்காகுமா? இந்த வெத்து வெட்டு மிரட்டல் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோன்னு. காயத்ரி, நீ போலீஸ சாதாரண எடை போட்ட. ஒழுங்கா சத்யாவை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீயும் சரணடைஞ்சிரு. இல்ல உன்னை கண்ட உடனே சுட உத்தரவு போடுவேன். சார், என்னை யாரு மிரட்டினாலும் நான் பணியவே மாட்டேன். இது எனக்கு வாழ்வா சாவா போராட்டம். என்னோட கடைசி ஆட்டம். இதுல ஜெயிச்சா நான் வாழ்வேன், இல்லைன்னா நான் செத்துருவேன். என்னை யாரும் கன்வின்ஸ் பண்ணாதீங்க. ஹே காயத்ரி, உனக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க? எனக்கு என்ன வேணாலும் பண்ணு, கொன்னே போட்டுரு. தயவு செஞ்சு சத்யாவை விட்டுரு. ஒன்னதாண்டா இப்ப நான் பழி வாங்கிட்டு இருக்கேன். உன்னை கொன்னா நீ அந்த செகண்டே செத்துருவ. ஆனா உன் பொண்டாட்டி இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னாதான் நீயும் கொஞ்சம் கொஞ்சமா சாவ. அதுக்கு தாண்டா இப்படி எல்லாம் பண்றேன். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. என்னடா புதுசா சாபம்லாம் விடுற? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. பிரகாஷா பேசுறது? ஹலோ ஹலோ, டவுட்டா இருக்கே. ஹலோ பிரகாஷ். பிரகாஷ், என்ன இப்படி அனாதைய அலைய வச்சுட்டு நீ மட்டும் நல்லா இருக்கலாமா? ஜெய்ஹிந்த் விலாச என்கிட்ட இருந்து பறிச்ச, என் குமார என்கிட்ட இருந்து பிரிச்ச, என் மோனியையும் என்கிட்ட இருந்து பிரிச்ச, என்ன அனாதையா நிக்க விட்டுட்டல. நான் படுற வேதனை எல்லாம் உனக்கு தெரிய வேண்டாமா? சரி, பாவம் ரொம்ப அழுவுற. போனா போகட்டும். உன் பொண்டாட்டிய பத்தி நான் உனக்கு ஒரு க்ளூ தரவா? என்ன? உன் சத்யா நீ இருக்கிற சிட்டிக்குள்ள ஒரு காருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கா. யாரு கண்டா? நீ வர வழியில 1000 காரை பார்த்திருக்கலாம். அதுல ஒரு காரா கூட இருக்கலாம். உன் பொண்டாட்டி இருக்கிற காரை நீ பார்த்தும் பார்க்காம போயிருக்கலாம். ஆனா அவ நீ இருக்கிற ஏரியாவுல தான் சுத்திக்கிட்டு இருக்கா. முடிஞ்சா அவளை சீக்கிரம் கண்டுபிடி. ஏன் சொல்றேன்னா, அவ உயிரோட இருக்க இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. Just 2 hours 120 minutes. ஐயோ, நாம பேசுறப்பவே அதுல ஒவ்வொரு நிமிஷமா குறைஞ்சிட்டு இருக்கு. இனிமே நீ அதை லைவாவே பார்க்கலாம். முடிஞ்சா உன் பொண்டாட்டிய காப்பாத்திக்கோ ராஜா. வச்சுட்டுமா?
சார், சிட்டில லட்சக்கணக்கில் கார் ஓடுது. அதுல எந்த கார்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? விஷயத்துல அவளை மிஸ் பண்ணிட்டோம். கடத்தி கொண்டு போய் குழியில போட்டு மூடுற விஷயத்திலும் மிஸ் பண்ணிட்டோம். இது 3வது அட்டெம்ப்ட். நிச்சயமா இதுல மிஸ் ஆக கூடாது. அவளை பார்த்த உடனே நேரா போய் கரகரன்னு கழுத்து அறுத்துட்டுமா? அதுக்கு முன்னாடி இந்த அருவாள்ல அவளை ஒரே போடு, கழுத்து துண்டா போய் விழுகணும். சரி, அவளை எங்க போய் தேடுறது? நிச்சயமா அவ ஊருக்குள்ள வரமாட்டா. ஏன்னா டிவிலலாம் அவன் மூஞ்சியை காட்டிக்கிட்டே இருக்காங்க. யாராவது அவளை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஊருக்குள்ள வரலன்னா காட்டு பகுதியில தான் அவ இருப்பா. அதுதான் நானும் சொல்றேன். ராஜுவோட வாட்டர் பிளான்ட்டுக்கு அந்த பக்கம் ஃபுல்லா காடு தான். அவ நிச்சயமா அந்த காட்டுக்குள்ள தான் போயிருப்பா. நாம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குடு. அங்க பார், இங்க போய் கேட்போம். வா அண்ணா. என்னங்க? இங்க வாங்கண்ணா. ஐயா, இந்த பக்கமா நல்லா வளர்த்தியா சிகப்பா சுடிதார் போட்டு ஒரு பொம்பளை 2 ஆம்பளையோட போனாளா? இல்லைங்களே, அப்படி யாரையும் பார்க்கலீங்களே. அண்ணா, கார் ஏதாவது வந்து போச்சு அண்ணா? இல்லைங்க, கழனிக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். சரி வா. சரி வரோண்ணா. சரி, இவங்களை கேட்கலாம். ஏப்பா, இந்த பக்கமா ஒரு பொம்பளை 2 ஆம்பளை வந்தாங்களா? எங்களை பார்த்தா ஆம்பளை பொம்பளை மாதிரி தெரியலையா? ஐயோ போச்சுடா. அப்பா நல்லா ஹைட்டா பல்கா செவப்பா சுடிதார் போட்டிருக்கோம். அத பார்த்தாலே கிரிமினல்னு தெரியும். அப்படிப்பட்ட பொம்பளை பாத்தீங்களா? இல்ல சார், அப்படி யாரையும் நாங்க பார்க்கல. அப்ப காரை பத்தி கேட்போம். ஏங்க, அப்ப இந்த பக்கம் ஏதாவது கார் போனதை பாத்தீங்களா? இல்லைங்க, அப்படி எதுவும் பார்க்கல. வாங்க போலாம். வாங்க. அப்படி யாரையுமே நாங்க பார்க்கலப்பா. நிறுத்துக்கண்ணே.
அண்ணே இந்த பக்கமா சுடிதார் போட்டு நல்லா வளர்த்தியா பல்கா பொம்பளை யாராவது போனாங்களா? பாக்கலங்க. கூட யாராவது வந்து போச்சா? காரு 2-3 நாளா வந்து போய்கிட்டு இருக்கு. உள்ள யாராவது இருக்காங்களான்னு பாத்தீங்களா? பாக்கலங்க. இந்த பக்கம் மண்டபமோ கோயில ஏதாவது இல்ல இருக்கு? வெறும் காடு தான் இருக்கு. சரிண்ணே நன்றி. அப்ப அங்க போய் பாப்போம் வாங்க. அண்ணா அங்க பாருண்ணே. என்னப்பா இப்படி இருக்கு? போய் பாப்போமா? போ. யோ டிகே ஓபன் பண்ணியா? க்ளோஸ் பண்ணு. யோ நிறுத்து நிறுத்து நிறுத்து, வண்டி நிறுத்து. ரொம்ப அர்ஜென்ட் சார். ஹாஸ்பிட்டலுக்கு பிரசவத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்ன இது கர்ப்பமா இருக்கிற பொண்ணை தனியா கூட்டிட்டு வந்திருக்க? எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை சார். இவ என் ஒய்ஃப் சார். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். எங்களுக்குன்னு வேற யாரும் இல்லை சார். சார் சார் போகணும் சார். அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். சார் கர்ப்பமா இருக்காங்க சார். சத்யாவும் கர்ப்பமா இருக்கா. கர்ப்பமா இருக்கிற பொண்ணோட ஹஸ்பண்டோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். பாவம் சார், அவங்க போகட்டும் விடுங்க. பாவம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றாங்க. போகட்டும் சார். சரி சரி போங்க போங்க. தேங்க்யூ. சீக்கிரம் கூட்டிட்டு போப்பா. யோ எங்க முன்னால வாயா. எங்கேயா போற? இறங்கி டிக்கி ஓபன் பண்ண. சரி சரி நீ போலாம். கிளம்பு போ. பிரகாஷ் சார் காயத்ரிக்கு எப்படி இவ்வளவு வசதி வந்துச்சு? ஒரு பக்கம் காரை வச்சு சத்யாவை கடத்தி வச்சிருக்கா. இன்னொரு பக்கம் வீடியோ கால இன்டர்நெட் மூலமா ஃபாரினுக்கு பவுன்ஸ் பண்றா. அவளுக்கு வெளிநாட்டு தொடர்பே கிடையாது. அப்புறம் எப்படி? சார் லிங்கம் பல பிசினஸ் பண்றான். அவன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். அதனால வெளிநாட்டு தொடர்பும் இருக்கலாம் சார். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சார். அவன் வெறும் ரியல் எஸ்டேட் ரவுடி தான். வெளிநாட்டு தொடர்பெல்லாம் அவனுக்கு இருக்கவே முடியாது. அப்போ இது அந்த எம்டியோட வேலையா தான் இருக்கணும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். அவனோட அட்டை கம்பெனிக்கு சீல் வச்சதுல சத்யா மேல கோவமா இருக்கான். அதனாலதான் காயத்ரிக்கு உதவி பண்றான். இந்த விஷயத்திலேயே அவன் தான் வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கணும். சரி அப்ப அந்த ஆளை விசாரிக்கலாம். சரி வாங்க போலாம். வாங்க போலாம். நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம். நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான